நடிகர் மதன்பாப் புற்றுநோயால் சிகிச்சை பலனின்றி சென்னையில் இன்று மாலை 5 மணிக்கு காலமானார். அவரது உடல் குடும்பத்தினர் அஞ்சலிக்காக அடையாறில் வைக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் மதன்பாப். அவரது குணச்சித்திர நடிப்புக்கு ஏராளமான ரசிகர்கள் உண்டு. குறிப்பாக அவரது கள்ளம், கபடமில்லா சிரிப்புக்கு தனி ஃபேன்ஸ் எப்போதும் உண்டு. கடந்த 1984ஆம் ஆண்டு வெளியான நீங்கள் கேட்டவை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் மதன்பாப். அதைத் தொடர்ந்து வானமே எல்லை, தேவர் மகன், நம்மவர், மகளிர் மட்டும், சதி லீலாவது, பூவே உனக்காக், நேருக்கு நேர், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார். மேலும் ஆனந்த பூங்காற்றே, துள்ளாத மனமும் துள்ளும், பூவெல்லாம் கேட்டுப்பார், கண்ணுக்குள் நிலவு, தெனாலி, பெண்ணின் மனதைத்திய படங்கள் மதன்பாப் நடிப்புக்கு சான்று. தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றார். கடைசியாக பூமர் அங்கிள் படத்தில் நடித்திருந்தார். தனது தனித்துவமான சிரிப்பு மற்றும் உடல் மொழியால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மதன்பாப் காலமானார். அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.